யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்காய் சாம்பிளர், அக்காய் எம்பிசி லைவ் 1 அப்படின்ற சாம்பிளர், அதில் சீக்வென்சரில் ஒர்க் பண்ணி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சினிமா சாங் ஒர்க் பண்ணியிருக்கேன். கோர்க் குரோமி போர்ட்லேயும் சாங் உருவாக்கி அதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது அக்காயில் வந்து ட்ரம் செக்ஷனும், கோர்க் குரோமி போர்டில் வந்து எல்லா லீட் செக்ஷன்ஸும் உருவாக்கியிருக்கேன். இப்போ பரவலாக ஆர்கெஸ்ட்ரா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரோலண்டு MC50 சீக்வென்சர் தான் நிறையா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பேடுலேயும் SPD20 தான் பயன்படுத்துகிறாங்க. எவ்வளோ அட்வான்ஸ்லாம் வந்துருச்சு, இருந்தாலும் அவங்க வந்து ஏற்கனவே சீக்வென்ஸ் நிறையா பண்ணி வச்சுருக்கிறனால அதையே பயன்படுத்துகிறாங்க. MC50யில் எப்படி சீக்வென்ஸ் பண்ணுவாங்கன்னா, பேடில் இருக்கிற டோனை எடுத்து அது ட்ரிகர் பண்ணும். அதே மாதிரி MC50 சீக்வென்சரில் வந்து உள்ள சவுண்டே இருக்காது. பேடில் வந்து இருக்கிற சவுண்டை எடுத்து ட்ரிகர் பண்ணும். அதாவது சீக்வென்ஸ் பண்ணி அதை சாங்காக வெளியே இது பண்ணும். பேடில் தான் எல்லா சவுண்ட்ஸுமே ட்ரிகர் ஆகும். ஆடியோ அவுட்டு கூட பேடில் இருந்து தான் வரும். MC50 வந்து ஒரு சீக்வென்சராக செயல்படும், அவ்வளோதான். ஆனால் அக்காய் எம்பிசி லைவ் 1ல் வந்து எல்லா சாம்பிள்ஸுமே இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இதில் இருக்கிற சீக்வென்சர்லேயே ஒர்க் பண்ணலாம். கம்ப்யூட்டரில் டாவில் ஒர்க் பண்ணுற மாதிரி இதுலேயும் ஒர்க் பண்ணலாம். இதுதான் அக்காய் எம்பிசி லைவ் 1 சாம்பிளர் சீக்வென்சர். இப்போ இதுக்கு பின்னாடி வந்து மிடி வயர் மாட்டியிருக்கேன். இந்த ஆரஞ்சு கேபிள் இருக்கா, இதான் மிடி வயரு. அதை வந்து சாம்பிளரில் வந்து மிடி இன்னில் மாட்டியிருக்கேன், மிடி இன் போர்ட்டில் மாட்டியிருக்கேன். அப்படியே அந்த வயர் போகுது, அப்படி போய் கோர்க் குரோமி போர்டில் வந்து மிடி அவுட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். பின்னாடி மிடி அவுட்டில் இருக்குது. குரோமி போர்டு தான் மாஸ்டராக செயல்படுது. அக்காய் எம்பிசி லைவ் 1 வந்து ஸ்லேவாக செயல்படுது. இப்போ நான் பண்ணி வச்ச சாங்கை வந்து லோட் பண்ணுவோம். லோட் ஆயிடுச்சு, ஒரு செகண்டில் லோட் ஆயிடுது. இப்போ இதில் நான் பண்ணி வச்ச பிசிஜி, இதுக்குன்னே ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்கேன். பிசிஜி இண்டியன் டோன்ஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருக்கேன். அந்த பிசிஜியை வந்து இப்போ லோட் பண்ண போகிறேன். இந்த இருக்கு, லோட் பண்ணுது. எஸ்என்ஜி தனியாக பண்ணுவேன். லோட் ஆயிடுச்சு. அடுத்து எஸ்என்ஜி லோட் பண்ண போகிறேன். எஸ்என்ஜி லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் பண்ணி வச்ச சாம்பிள்ஸ் பற்றி பார்ப்போம். இதில் வந்து ஏ பேங்க்கில் வந்து சாம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 12 பேட்ஸில் வந்து இருக்குது. இப்போ இந்த சாம்பிளரில் வந்து அதை எப்படி அசைன் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். மொதல் வந்து பேட்டர்ன்ஸ் தயார் பண்ணியிருக்கேன். சீக்வென்ஸ் நெக்ஸ்ட்டு சீக்வென்ஸ் பண்ணிங்கன்னா வரும். இப்படி ஒரு பேட்டர்ன்ஸாக தயார் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இது கிடையாது, ஒரு நான்
4, 8, 10, 11, 12 பேட்டர்ன் இருக்குது. இந்த இது மட்டும் கிடையாது, இது சாங் டேட்டா. மற்றது அப்புறம் பேட்டர்ன்ஸு தயார் பண்ணியிருக்கேன். அதை வந்து இப்போ ஒரு பேட்டர்ன் ப்ளே பண்ணுவோம். இப்போ அடுத்த பேட்டர்ன். டெம்போ குறைஞ்சிருச்சு, அதை குறைச்சனில்ல. இப்போ வந்து அதை சரியான டெம்போ. அடுத்து சின்ன வேரியேஷன். வேரியேஷன்ஸாக வருது, அதையும் பதிஞ்சிருக்கேன். இப்படி பேட்டர்ன்ஸ் உருவாக்கிட்டு அடுத்து வந்து சாங்காக உருவாக்கியிருக்கேன். சாங் மோடு போகணும். இதில் சாங்ஸாக சீக்வென்ஸாக இருக்கும். ஒவ்வொரு பேட்டர்ன்ஸு எல்லாம் எத்தனை தடவை வருது, இந்த ஒவ்வொரு பேட்டர்ன்லாம் பாருங்கள், 31 தடவை 12 தடவைலாம் ரிப்பீட் ஆகுது. இந்த மாதிரி சீக்வென்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதுவாக ட்ரிகர் பண்ணும். மொதல் பேட்டர்ன் வந்து 6 தடவை ரிப்பீட் ஆகுது. ட்ரிகர் ஆகுது. அடுத்த ட்ரிகர் ஆகுது. இதை வந்து கோர் குரோமி போர்டு வந்து ட்ரிகர் பண்ணி அந்தந்த கரெக்டான டைமுக்கு வந்து ரன் பண்ண வைக்கும். அப்போ சாங்கோட மெர்ஜ் ஆகி ஒரே மாதிரி எந்த டிஃப்ரென்ஸ் இல்லாமல் கேட்கும். அடுத்ததாக சீக்வென்சர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் சீக்வென்சர் பட்டனு. சீக்வென்சர் பேஜ் வந்துருச்சு. இப்போ சீக்வென்சரை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் ட்ராக் வியூ.
வந்து சாங் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கா, அதை வந்து கட் பண்ணணும்னா மியூட் பண்ணிடலாம். நம்ம இப்போ மேடையில் பாடும்போது அது தேவையில்லை. சும்மா இப்போ வந்து டைமிங்காக அந்த இது இருக்குது. வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டு மாற்றி ப்ளே பண்ணனாலும் பண்ணலாம். ஏதாவது ஒரு சவுண்ட் எடுத்து நம்ம அப்படி ப்ளே பண்ணலாம். இப்படி இது மாற்றி கூட என்ன செய்யலாம், ப்ளே பண்ணலாம். இப்படி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணுமோ மாற்றிக்கலாம். இப்படி நம்ம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அதை ரன் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதோட ஸ்பீடு, இதை வந்து மேனுவலில் வைக்கணும். வச்சுட்டா ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும். 100ல் வைக்கிறேன், ரொம்ப குறைஞ்சிருச்சு. எப்படி குறைச்சிக்கலாம்.